அரவிந்த் கெஜ்ரிவாலுமே இன்னும் கொஞ்சம் அடக்கமா பேசணுங்கிறதா என் கருத்து. ஏன்னா அவர் நிக்கிறதே பஞ்சாப்ல இருக்கிற தொகுதிகள் எல்லா தொகுதிகளும், டெல்லியில 4 தொகுதி, ஹரியானால 1 தொகுதி, குஜராத் முடிஞ்சு போச்சு. சோ ஒரு 20 தொகுதியில நிக்கிறவரை அகில இந்தியாவுக்கும் அவர் எப்படி நேரேட்டிவ் செட் பண்ண முடியும்? காங்கிரஸ் கட்சி 320 தொகுதியில் நிக்கி, பிஜேபி 420க்கு மேல தொகுதியில நிக்கி, அவங்க அகில இந்திய நேரேட்டிவ் செட் பண்ணா அது வேற விஷயம். ஆம் ஆத்மி பார்ட்டி நிக்கிற தொகுதியே இன்னும் சொல்லப்போனா திமுகவோட கம்மி, வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியை விட கம்மி. அப்ப நாங்க எல்லாருக்கும் இலவச மின்சார வறுமை கோட்டுக்குள்ள இருப்பவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு அகில இந்திய அளவுக்கு அவர் எப்படி பேச முடியும்? சோ அந்த இடத்துல அவர் மிஸ் பண்றாரு. அவருக்கு கிடைத்த அந்த டெம்பரரி ரிலீஸ் ஒரு அகில இந்திய அளவுல ஒரு பேசு பொருள்னு அவர் நினைக்கிறதுனால ஏற்படுற தவறு. ஆனா அது அகில இந்திய அளவுல ஓட்ட பாதிக்குமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல என்ன இருக்கு, கர்நாடகால என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாதுங்களே. பஞ்சாப்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசணும். ஈக்குவலான பிழை அமித்ஷா பண்றது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆணை போட்டுருச்சு, அவர் வெளியில வந்துட்டாரு. அப்ப சிறப்பு சலுகைன்னு சொல்றது அது சரியான வாதம் கிடையாது.